சீமோன் பேதுரு 12 அப்போஸ்தலர்ல ஒருவன். அவன் என்ன விசேஷமானவன், அதை பத்தி சொல்லப்பட்ட காரியம் என்ன, நிறைய காரியங்கள் இருக்கு. அவன் யாருன்னா, ஆண்டவர் அவனை எப்படி கூப்பிடுறாருன்னா அற்ப விசுவாசி என்று ஆண்டவர் கூப்பிடுறாரு. அது மத்திய 14:31 இருக்குது. அவன் மனம் திருந்தியவனாக காணப்படுகிறான். அது மத்திய 26:75 இருக்குது. கற்பாரே என்று கர்த்தர் அவனை ஆண்டவராக இயேசு அவனை அறிவிக்கிறார். மத்திய 16:18 சொல்லப்படுகிறது. இயேசுவை மிகவும் அன்பு கூர்ந்தவர் என்று அவனும் சொல்றான், ஆண்டவனும் சொல்றாரு. அது யோவான் வேதாகமத்துல 20:15-17 வரை இந்த வசனங்களை வாசி பார்த்தா தெரியும். அவனை பாக்கியவான் என்றும் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். மத்திய 16:17 சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான என்றும் அவனை அழைக்கிறார். மத்திய 16:23 வசனத்துல சொல்லப்படுகிறது. இப்படி பலவிதமாக கேரக்டர்ஸ் கொண்டவர் தான் சீமோன் பேதுரு. ஏன் சீமோன் பேதுரை பற்றி இந்த காலத்துல நம்ம சொல்ல வேண்டும் என்றால், நாமும் கூட சீமோன் பேதுரு போல இப்பொழுது காணப்படுகிறோம். அடிக்கடி சொன்னது போல 3 முறை தான் ஆண்டவர் இயேசு மறுதளித்தார். நம்ம நிறைய சமயங்கள்ல நமக்கு சமயம் கிடைக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்ல மறந்துடும், விட்டுப்போம். அப்படி சொல்ல மறந்த காரணங்கள்ல மறுதளித்த காரணத்துக்கு ஈக்குவலாக இருக்கு. ஆண்டவர் இயேசு சமயம் கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் சொல்லிடணும், இயேசுதான் தெய்வம் அப்படின்னு காரணம். அப்படி நீங்க சொல்லலன்னா ஆண்டவர் மறுதளித்ததுக்கு சமமா தான் இருக்கு. நீங்க மறுதளித்துன்னு என்ன நினைக்கிறீங்கன்னா, அது ஆண்டவர் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்லி மறுக்கல. அந்த காரணம் இல்லை. ஆண்டவர் இயேசு தான் தெய்வம், மெய்யான தெய்வம். அவர் தான் உங்களுக்கு ஜீவனை தந்த தெய்வம். அவர் தான் உங்களுக்கு பரிகாரி, அதிகாரி, உபகாரி என்று நீங்க மற்றவருக்கு அறிவிக்காத சமயங்கள்லாம் அவரை நீங்கள் மறுதளிக்கின்றீர்கள். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். சீமோன் பேதுருக்குள்ள சகோதரனுடைய பேர் தெரியுமா? சீமோன் பேதுருக்கு சகோதரன் உண்டு, அவனும் ஒரு அப்பா சொல்லலாம். அவன் பேர் தெரியுமா உங்களுக்கு? வெரி குட். நல்ல அருமையான திருச்சி பண்ணுங்க. பாஸ்டர்கள் நன்றாக உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. 12 பேர், 12 அப்போஸ்தலர் பேரும் தலைப்படமா தெரியணும். இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்கள் தெரியணும். இஸ்மவேலுடைய 12 கோத்திரங்கள் உங்களுக்கு தெரியணும். ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல கட்டப்பட்ட புதிய எருசலேமுடைய 12 வாசல்கள், அதனுடைய அஸ்திபாரங்களுக்கு யாராவது பேர்லாம் விட்டுருக்காங்கன்னு ஆண்டவர் சொல்லி கேட்டீங்கன்னா சொல்லி போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் உண்டான மறக்காத அன்பு தெய்வம். ஆமென், அல்லேலூயா. இயேசு சான்றா வாழ்ந்தவன். யோவான் பரிசுத்த வேதாகமம் 13 அதிகாரம் 4 முதல் 10 வரை உள்ள பரிசுத்த தேவ வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் 13 4 முதல் 10 வரை. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக் கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. தாழ்மை அப்படிங்கிறது யார்கிட்ட கத்துவிடணும்? நிறைய சமயங்கள்ல நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்றாங்க, தாழ்மை அவங்ககிட்ட கத்துக்கணும், இவங்கிட்ட கத்துக்கணும். நம்ம ஆண்டவர் யாருன்னு நம்ம அறியாம இருந்தா, அவர் மூவுலகத்தையும் படைத்தவர். அவரை கொண்டு அவருக்காக சகலமும் படைக்கப்பட்டது. கண்களுக்கு காண்பவைகளும் காணாதவைகளும், விண்ணகத்தில் உள்ளவர்கள், மன்னகத்தில் உள்ளவர்கள், மண்ணுக்கு கீழே உள்ளவர்கள், சகல வஸ்துக்களும், சகல துறைத்தரங்களும், அதிகாரங்களும், ஆட்சிமைகளும், மகத்துவங்களும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவால் படைக்கப்பட்டன. அவங்க படைப்பிற்கு அதிகாரி. அவர் அவருடைய சீடர்களின் கால்களை கழுவது எப்படி நினைத்து கூட பார்க்க முடியல. நாம கழுவுவோம்.
கணவன் மனைவி கால்களை கழுவுவோம். பாஸ்டர் விசுவாசிகளுடைய கால்களை கழுவலாமா? ஆமே, ஆமா. தாழ்மையை நாம ஆண்டவர் இயேசுவை கற்றுக்கணும். ஆமே, அல்லேலூயா. பேதுரு ஒரு பாக்கியவான். அது அழகா அந்த பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. மத்திய எழுதின பரிசுத்த வேதாகமம் 16ஆம் அதிகாரம் 15, 16, 17 தேவ வசனங்கள். மத்திய 16, 15, 16, 17 உள்ள பரிசுத்த. அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இவை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிய வேண்டுமானால் பரிசுத்த வேதாகமத்தை படித்தான் போதாது. பரிசுத்த ஆவியானுடைய அவர் தருகிற அந்த ஆவியும் அந்த சத்துவமும் அந்த ஞானமும் அவருடைய கிருபை நமக்கு வரும். பரிசுத்த ஆவியானுடைய ஞானம் நமக்கு கிடைத்தாலே இயேசு கிறிஸ்து யார் என்று அறிய முடியாது. வெறுமனே பரிசுத்த வேதாகமத்தை படித்தால் மட்டும் அவர் நமக்கு விளக்கி சொல்லித்தர வேண்டும். அதே போல சீமோன் பேதுரு என்ன அழகா சொல்றான், அவனுடைய பதில கவனிச்சீங்களா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நல்ல கவனிங்க. இயேசு ஏன் சொல்லல? இயேசு அவருடைய பெயர், கிறிஸ்துனா மீட்பர். அழகாக சில விஷயத்தை சில காரியங்களை அழகாக தொகுத்து வழங்கியிருப்பார் இயேசு. அதனாலதான் அவன் பாக்கியமான்னு சொல்லி ஆண்டுடைய வாயால சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. மாத்திரம் இல்ல, மத்தேயு எழுதின பரிசுத்த வேதாகமம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கின்றாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டு அவிழ்ப்பது எதுவோ அதை பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்றார். அவன் ஒரு கற்பாரியா சொல்லி ஒரு சபையை கட்டுறான். அவன் கற்பாரி ஆக்குறான். சீமோன் பேதுரு ஆண்டவர் சொல்ற இன்னொரு காரியம் இருக்கு. அவன் என்ன சொல்றாரு? நான் பாடுபடணும், 3 நாள் உயிர்த்தெழணும், இந்த பாடுகள்லாம் நான் படணும் அந்த சொல்லும் பொழுது, நான் சாகணும் மறிக்கணும் செய்யணும்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றான் பேசுறேன், இது உங்களுக்கு சம்பவிக்க கூடாது, இந்த காரியம் உங்களுக்கு சம்பவிக்க கூடாதுன்னு சொல்றான். ஆண்டவர் உடனே அவர் சொன்ன பதில், அது வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். நல்ல கவனிங்க, கடிந்து கொள்ள ஆண்டவர் மேல ரொம்ப பிரியமா இருந்தான் சீமோன் பேதுரு, உண்மைதான். ஆனா கர்த்தருடைய சித்தம் நிறைவேற அவன் ஒப்பு கொடுக்க விட்டுட்டான். அவள அன்பா இருக்கிறது என்பது வேற, தந்தையாக இறைவனுடைய யெகோவா தேவனுடைய சித்தம் செய்வது என்பது வேற. அது அவனுக்கு புரியல. இயேசுப்பா நம் தெய்வம், அவர் எப்படி சிலுவையில சாகலாம்? சிலுவை சாகு என்பது ஒரு கொடூரமான ஒரு கடுமையான தண்டனை. அது சாவுக்கு எதிரான பாவம் செய்தவனுக்கு ரோமர்கள் கொடுக்கும் தண்டனை. யூதர்கள் யாரையும் செய்கிறாரே அவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. மரண தண்டனைக்கு உள்ளாக தீர்க்க யூதர்களுக்கு அதிகாரம் கிடையாது. ரோம ஆட்சியின் கீழ் இருந்ததுனால ரோமர்களுக்கு தான் அந்த அதிகாரம் வந்து. பேதுரு மூலமாக இன்னொரு அருமையா ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். அதற்கு இயேசு நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய்
இருக்கிறீர்களா? இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ம், ஆசன வழியை கழிந்து போகும் என்பதை ஆசனவாயை கழிந்து போகும். நீங்கள் இன்னும் அறியவில்லையா? இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் வாயிலிருந்து புறப்படுகின்றவர்களே இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளே மனுஷனை அவைகளை தீட்டுப்படுத்தும். மனுஷனை தீட்டுப்படுத்தும். சரி, அது வாயில என்னெல்லாம் புறப்பட்டு வரும்? மனசுல இருந்து எல்லாம் புறப்பட்டு வரும். இருதயத்திலிருந்து விளக்காங்க. இருதயத்திலிருந்து ம், பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் வேசித்தனங்களும் கனவுகளும் கனவுகளும் பொய்ச்சாட்சிகளும் பொய் சாட்சிகளும் தூசணங்களும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை இவைகளே தீட்டுப்படுத்தும். மனுஷனை தீட்டுப்படுத்தும். தீட்டுங்கிறது எது? அழகா ஆண்டவர் என்னங்க சொல்லிக்காங்க. 7 காரியங்கள் அந்த அழகா சொன்னார். பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், உபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கனவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள், இவைகள் தான் தீட்டு. மனுஷன் வாய் அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா இந்த கிழமையில சாப்பிட, அந்த கிழமையில சாப்பிடாத. ஆண்டவர் வந்து எல்லாம் 6 நாள் படைப்பெல்லாம் முடிவு எல்லாமே நல்லதுன்னு கேட்டார். அவர் எது கெட்டதுன்னு ஒதுக்கி சொல்லுங்க. நீங்க மற்ற காரியங்களை நீங்க மற்றவங்கள்ட்ட கவனிச்சீங்கன்னா புரியும். இந்த கிழமை இதை சாப்பிடக்கூடாது, அந்த கிழமை இதை சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்டா தீட்டு. அவங்கெல்லாம் வயந்தவங்க தீட்டு, நீ வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தா நாங்கள் காலை கழுவுவோம். அல்லேலூயா. இல்ல, தீட்டுங்கிற ஆண்டவர் என்ன ஆளா வெளிப்படுத்துறாங்க. எல்லாம் படிச்சதான் ஆண்டவர் ஏசு யார் நமக்கு தெரியும். சீமன் பேர் கேட்கணும். ஆண்டவர் அழகா சொல்றாரு. மனுஷனுடைய வாயில போறது வந்து இந்த மனுஷனுக்கு தீட்டுப்படுறாருப்பா. மனுஷனுடைய வாயில பிறப்புல வார்த்தைகள், இது இருதயத்திற்கு பிறப்புள்ள சிந்தனைகள், இவைகள் மனுஷர்கள் அறியாது, தேவன் மட்டும்தான் அறியும். அந்த அந்த காரியங்கள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அழகா அழகாக சொல்றாரு. சீமன் பேரோட ஒரு அர்த்த விசுவாசி. அது எங்க சொல்லப்பட்டது? மத்திய 14ஆம் அதிகாரம் 14:23 முதல் 31 வரை வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து அதுலயும் அந்த சீசன்ல போக சொல்லிட்டாரு. நீங்க அக்கறைக்கு போக நான் வாரேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஜெபம் பண்ண ஒரு மலை மேல் ஏறிட்டார். எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலையப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் இயேசு கடலின் மேல் நடப்பதை சீசர்கள் கண்டு என்ன செய்தாங்க பாருங்க? கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். 4 காரியம். உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி என்ன சொன்னாங்க? நீர்தான் இயேசுவானால் நான் கடலின் மேல் நடந்து உங்களுக்கு வர கட்டளையிடவும் என்றார். அதற்கு இயேசு ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். கேள்வி கேட்கணும் வரலாமான்னு சொல்லி பாருன்னு சொல்லி பாப்பா அப்படின்ட்டார். இப்ப என்ன செய்ய பேதுரு? அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் கடலின் மேல் நடந்தான். நல்ல கவனிங்க. இயேசு சொன்னாரு, அவரை பார்த்தா அவன் சொல்ல கேட்டு அவரை நோக்கி பார்த்து கடல் மேல ஜலத்தின் மேல் நடந்துட்டான். அடுத்தது என்ன செய்யலாம்? காற்று பலமா இருக்கிறதை கண்டு, நல்ல கவனிங்க, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியுங்க. ஆண்டவர் தான் இப்ப வர சொல்லிட்டாருல. ஆண்டவர் வர சொல்லிட்டாரு. நடந்து போறான். நடந்து போகும்போது யாரை பார்த்துட்டு போனவன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நடந்துட்டு போறான். இவன் எதை பார்த்தான்? காற்றையும் கடலையும் பார்த்தான். இதான் ஆண்டவர் இயேசு நோக்கி பார்த்து நம்ம போகும் பொழுது உலகத்தாரை நோக்கி பார்க்க, அவங்களுக்கு செல்வங்கள் இருக்குது, அவங்களுக்கு கடன் தொல்லை இல்லை, அவங்க நல்லா இருக்கான், அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கு, நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருக்கும், நம்முடைய கடன் தொல்லை எல்லாம் நீங்கும், நம்ம சுகத்தோடு பலத்தோடு வாழ்வோம். அந்த நம்பிக்கை விசுவாசத்துக்கு எங்க போச்சு? அடுத்ததை கம்பேர் பண்ணாதீங்க. ஆண்டவர் நமக்கு வைத்தது ஆசீர்வாதம் எவனும் தடுக்க முடியாது. விண்ணகத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் தந்துட்டாருன்னா அது யாரும் தடுக்க முடியாதுன்னு நீங்க இல்லையா? அது வரவா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும்
வரங்களிலிருந்து பெறப்பட்டு ஜோதிகளின் பிதாவிடமிருந்து இறங்கி வந்தது. அதை யாராவது தடுக்க முடியுமா? அப்போ மற்றவங்களை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணாங்க. அவங்க இவ்வளவு படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு செல்வம் இருக்கு, அவங்களுக்கு அது இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நமக்கு ஆண்டவர் கொடுத்த சந்தோஷங்கள், நம்ம கொடுத்த ஐஸ்வர்யங்கள் அது போதும். இன்றைக்கு உள்ள உணவு, அன்றன்றைக்குள்ள உணவு, அன்றன்றைக்குள்ள அப்பம், அன்றன்றைக்குள்ள சமாதானம், அன்றன்றைக்குள்ள அமைதி, நிம்மதி, இவைகள்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. நம்ம மறந்தது இல்லாதவற்றை நினைத்துக் கொண்டே ஏங்கி கொண்டே தெரிகிறோம். இருப்போனவற்றை மறந்துடும். ஆண்டவர் நம்ம கொடுத்த கல்லை மறந்துடும். அநேக சமயங்கள் அப்படி கூடவே கூடாது. இது அருமையான ஒரு இடம். நேரம் வைத்தனால முடிச்சிட்டேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வரை உள்ள தேவ ஜீவ வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, என்ன கிடைக்கும் என்றார். நல்ல கவனிங்க. எல்லாத்தையும் விட்டான். மீன் படகு வீணை விட்டுட்டான், படகை விட்டுட்டான், சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டான், சம்பாதித்து விட்டுட்டான், உலக பொக்கிஷங்கள், நண்பர்கள், மற்ற யாராவது விட்டாங்க விளக்கமா சொல்லப்படலை. ஆனா நிறைய எல்லாத்தையும் விட்டுட்டான். ஆண்ட பிள்ளைலாம் வந்துட்டாங்க. அவ்வளவுதான். உலகத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக ஆண்டோடைய அவர் சொன்னா என்ன சொன்னாலும் நான் கேட்டு பின்னால போதும் வந்துட்டான். இப்ப அவன் கேட்கிறான், அன்றைய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருமே, எங்களுக்கு அதுக்கு என்ன அழகான பதில் பாருங்க. நீங்க ஆண்டவருக்காக அவரை தேடி வந்திருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிறது ஆண்டவர் என்ன அழகா சொல்ல பாருங்க. கேட்போம். வசந்தி வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கின்றவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் நல்ல கவனியாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தினை அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். கையை தட்டுங்க ஆண்டவரே. அவருக்காக வந்த ஆண்டவரே, உமக்காக நம்மளை தேடி ஓடி வந்தோம். உங்களுடைய வார்த்தையில கேட்காதபடி நடக்க ஓடி வந்த ஆண்டவரே, உமக்காக சொந்த பந்தங்கள்லாம் விட்ட ஆண்டவரே, எங்களுக்கு என்ன இதுல இந்த அனுபவத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட காரியம் ஆண்டவர் இயேசு சொந்த ரட்சகராக மீட்பராக அவரே தெய்வம் என்று அறிந்தவருக்கு அவர் ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை. அவர் ஆன்மாக்களை மீட்க வந்தார், விண்ணகம் சேர்க்க வந்தார் என்று நாங்கள் அறிவித்த பொழுது அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை விட்டு நீங்கள் போய்விட்டீர்கள், ஆகவே நீங்கள் விளக்கப்பட்டவர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், உங்களுக்காக நாங்கள் அதை செய்யறோம் இதை செய்யணும்னு சொன்னாங்க. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஆண்டவர் எனக்கு ஜீவன் தந்தார், என்னுடைய ஜீவனை, என்னுடைய ஆத்மாவை, என் ஆவியை மீட்டுக் கொண்டார். ஆமா, அல்லேலூயா. அவருக்காக உலகமே பகைத்தான். ஏன்னா உலகம் உங்களை பகைக்குன்னு சொல்லிக்கிறேன். இயேசு ராஜாவை சொந்த ரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டால் இந்த உலகம் உங்களை பகை. நண்பர்கள் சொந்தங்கள் பந்தங்கள்லாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. நீங்க தயாரா? அப்படிதான் போனாங்க, எல்லாரும் போனாங்க, எல்லாருமே போயிட்டாங்க, யாருமே கிடையாது. இங்க கூட என் மனைவி கூட என்னோட சொந்தக்காரங்க யாருமே பார்த்தா பேசுவாங்க. அந்த மாதிரி போனோம்னா அவங்களாம் உட்பட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இயேசு அறிவிக்க நீ யாருமா, உனக்கு அறிவிக்க ஆண்டவர் உத்தரவு தரலைப்பாங்க. ஆண்டவர் அதுதானே பிரித்தெடுத்து நம்மை பிரித்தெடுத்து அந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து நீங்க நல்ல கவனிக்க சொல்ல வார்த்தை நல்லா நம்ம அர்த்தமுள்ள வார்த்தை. ஒருமுறை பிறந்தவன் இருமுறை மறிக்கிறான், இருமுறை பிறந்தவன் ஒரு முறை மறிக்கிறான். இல்லையா? நம்ம பிறந்தோம், அடுத்தாப்புல பாவத்திற்கு மூழ்கி பிறந்தோம், பரிசுத்தம் ஆவியை நடுவார். ஆகவே அதுவே நம்ம 2 முறை பிறந்தோம். நமக்கு ஒரே ஒரு மரணம் தான், இந்த உடலுக்குள்ள மரணம் மாத்திரமே. 2ஆம் மரணத்துக்கு நாம் பாத்திரவார்கள். அல்லேலூயா. நான் கை தட்டுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.